அன்பார்ந்த ராகம் நேயர்களே, ராகம் தொலைக்காட்சியில் கடந்த 12ஆம் தேதி ஊட்டி நகரின் மையப்பகுதியில் செயல்படும் ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவர் சாப்பிட்ட தட்டுக்களை கழுவி வைக்கும் ஒரு நிகழ்வை ராகம் டிவியின் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டது. அந்த நிகழ்வு பல தினசரி செய்தித்தாள்களிலும் வெளியாகி இருந்தது. ராகம் தொலைக்காட்சி அதன் மீது வைக்கப்படும் எந்த விமர்சனமாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து செல்வது வழக்கம். நேயர்கள் கூறும் நல்ல அறிவுரைகளை ஏற்று நீலகிரி மக்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக நல்ல பயனுள்ள தகவல்களை மட்டுமே கொடுத்து வந்திருக்கிறது ராகம் தொலைக்காட்சி. ராகம் தொலைக்காட்சிக்கு அனுப்பப்படும் தெரிவிக்கப்படும் தகவல்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்த பின்பே ஒவ்வொரு தகவலும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எந்த விதத்திலும் தவறான தகவல்களை நீலகிரி மக்களுக்கு தந்துவிடக்கூடாது என்பதில் ராகம் தொலைக்காட்சி உறுதியுடன் செயல்படுகிறது. அவ்வகையில் கடந்த 12/11/2024 அன்று வெளியிடப்பட்டிருந்த பள்ளியின் பதிவை ஆதரித்து பலர் தங்களது கருத்தை பதிவு செய்திருந்தனர். இன்னும் பலர் அந்த பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டிருந்தார்கள். எந்த விமர்சனத்திற்கும் எதிர்வினை ஆற்றாத ராகம் தொலைக்காட்சி இது ஒரு பள்ளி குழந்தை சார்ந்த விஷயம் என்பதால் எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டவர்கள் அந்த செயலை நியாயப்படுத்தியவர்களுக்கு பதிலளிக்கும் வகையான பதிவு இது. பள்ளி வளாகத்தில் சீருடையில் ஒரு மாணவி நின்றிருக்க மற்றொரு மாணவி அமர்ந்து சாப்பிட்ட தட்டுக்களை கழுவி வைத்து கொண்டிருந்தார். அந்த பதிவை பார்த்து பல நபர்கள் அதில் என்ன தவறு, சிறுவயது முதலே வீட்டு வேலைகள் செய்ய பள்ளியில் பழகி கொடுக்கிறார்கள் என்று பதிவிட்டிருந்தார்கள். நல்ல விஷயம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. 80-90களில் பள்ளியில் கார்டனிங் பீரியட் என்று வாரத்தில் 2 நாட்கள் இருக்கும். அப்போது மாணவர்களுக்கு தோட்டக்கலையை சொல்லிக் கொடுப்பார்கள். பிளாக் போர்டை மாணவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து வைப்பார்கள். வகுப்பறைகளை பெருக்கவும் செய்வார்கள். ஆனால் தற்போது இது போன்ற செயல்களை பள்ளி குழந்தைகளை செய்ய வைக்க கூடாது என்று அரசு தடை விதித்துள்ளது. மேலும் பணம் செலுத்தி படிக்கும் பள்ளியில் படிக்கும் உங்கள் குழந்தைகளை இதுபோன்று எச்சில் தட்டை கழுவ வைத்தால், பள்ளி வளாகத்தை பெருக்க வைத்தால், தோட்ட வேலை செய்ய வைத்தால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? என் குழந்தைக்கு பள்ளியில் வீட்டு வேலை செய்ய கற்றுத்தருகிறார்கள் என்று விட்டுவிடுவீர்களா? அல்லது 10 பேருடன் சென்று பள்ளி நிர்வாகத்தின் மீது புகார் கொடுக்க கிளம்புவீர்களா? தொலைக்காட்சிக்கு நாள்தோறும் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் புகார்கள் பல வருகின்றன. அவற்றையெல்லாம் பதிவிடுவதில்லை. மற்ற சமயங்கள் என்றால் பரவாயில்லை. ஊட்டியில் தற்போது காலநிலை மாற்றத்தால் அதிகப்படியான குளிர் நிலவி வருகிறது. வெயில் அடித்தாலும் குளிர்காற்று வீசி வருகிறது. பள்ளி குழந்தைகள் பலர் காய்ச்சல், இருமல் என்று அவதிப்பட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் வெட்ட வெளியில் ஒரு குழந்தை அமர்ந்து பாத்திரம் கழுவுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த நிகழ்வை ஆதரிக்கிறீர்களா? தங்கள் குழந்தைகள் மீது அக்கறை கொண்ட எந்த ஒரு நல்ல பெற்றோரும் இச்செயலை ஆதரிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். ராகம் தொலைக்காட்சியில் ஊட்டி நகரின் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கும் அந்த பள்ளியில் ஒரு மாணவி பாத்திரம் கழுவும் வீடியோ பதிவு வெளியானவுடன் பள்ளியை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள்தான் வீடியோ எடுத்து தொலைக்காட்சிக்கு அனுப்பியுள்ளார்கள் என அவர்களை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதில் ஒருவர், ஒரு நிகழ்வை பணம் வாங்கி கொண்டு ராகம் தொலைக்காட்சி பதிவிடுவார்கள், பணம் வாங்கி கொண்டு பதிவுகளை நீக்குவார்கள் என்று கமெண்ட் செய்திருந்தார். முதலில் உங்கள் சமூக வலைதளத்தில் ப்ரொஃபைல் லாக்கை எடுத்துவிட்டு நீங்கள் யார் என்று உங்கள் உண்மை முகத்தை காட்டி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறைந்து நின்று அம்பெறிவதை நிறுத்துங்கள். நேரில் வந்து நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டை நிரூபித்து புகார் அளியுங்கள். தங்களது தவறை உணராமல் திருத்திக் கொள்ள எண்ணாமல் மேலும் மேலும் தவறுகள் செய்வதும், அந்த தவறை நியாயப்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் தேடும் ஒரு கும்பலும், நடவடிக்கை எடுக்க யோசிக்கும் அதிகாரிகளும் இருக்கும் வரை இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தொலைபேசியில் அழைத்து மிரட்டுபவர்கள் மீதும் தவறான தகவல்கள் பதிவிடுபவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.